ஓகே வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பேட்ரக் ஆப்பில் அண்ட் புது அப்டேட் வந்திருக்கு. இந்த புது அப்டேட் என்னெல்லாம் இதில் விஷயங்கள் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், இது எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் அப்படி இல்லைனா கஸ்டமர் கேர் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த அப்டேட்கான லிங்க் கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா? அப்டேட்கான லிங்க் வாங்கிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா இது போல் அப்டேட் காட்டும். அப்டேட் காட்டல அப்படின்னா ஒரு தடவை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. பண்ண பிறகு இந்த மாதிரி அப்டேட் காட்டுச்சுன்னா ரொம்ப சிம்பிள். அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ அப்டேட் அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் ஆப்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அதை நீங்கள் செக் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் எண்ட் ஆஃப் த செக்ஷன் உங்களுக்கு புரியும். ஆப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே. ஸோ ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த புது ஆப்ஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அண்ட் முக்கியமான விஷயம், இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக டியூ டேட் இருக்கும்போது பண்ணணும். ஏன்னா பில் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் டியூ டேட் இருக்கும்போது பண்ணணும். அது எப்படிங்கிற விஷயங்களை நான் சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஒன்ஸ் உங்களுக்கு ஆப் அப்டேட் ஆகிடுச்சுன்னா இந்த போல் தான் ஓப்பன் காட்டும். ஓப்பன் கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இது போல் நியூ இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நியூ இன்டர்ஃபேஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதே போல் சேம் உங்களோட ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஐடி பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டு, உங்களோட மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் மொபைல் நம்பர் தான் உங்களோட யூசர் நேம் போட்டு ரீசெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். உங்களுடைய மெயில் அண்ட் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அகைன் லாகின் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்ட் ஓடிபி கொடுக்கணும். நம்பர் ஐடி போட்டுட்டு அடுத்து உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஓடிபியும் உங்களுடைய மெயில் அண்ட் வாட்ஸ்அப்புக்கு ரிசீவ் ஆகும். கரெக்டாக செக் பண்ணி போட்டிங்கன்னா உள்ள லாகின் ஆகிடும். ஓகேவா? அண்ட் ஒன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இது போல தான் ஷோ ஆகும். அண்ட் இப்போ ஆப்பில் நடந்திருக்க சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா பில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கும். இந்த பில் பேமெண்ட் ஆப்ஷன் மூலமாக என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட்பெய்ட் பில் பே பண்ணலாம், அண்ட் கேஸ் பில் பே பண்ணலாம், அண்ட் கூடவே இன்சூரன்ஸ் அண்ட் நீங்கள் ஃபாஸ்டேகும் நீங்கள் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது எரர் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதை நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு எங்களோட டீம் மூலமாக நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? அண்ட் அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இபி பில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த அப்டேட்னே சொல்லலாம். இபி பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இபி பில் எல்லா ஸ்டேட்லேயும் பே பண்ணுற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்னும் சில ஸ்டேட்ஸ்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்கோம் புதுசாக. நீங்கள் தமிழ்நாடு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டமரோட நம்பர் போடுங்க, கஸ்டமரோட ஐடி போடுங்க. மொபைல் நம்பர் அப்படிங்கிறத சும்மா ஒரு 10 நம்பர் போடுங்க. கஸ்டமரோட நம்பர் தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்பர் போட்டுட்டு ஃபெச் பில் கொடுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது எரர் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதில் அந்த இஷ்யூஸும் கிடையாது. அண்ட் அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணுற எல்லாமே இது யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் இவ்வளோ தான். உங்கள் வாலெட்டில் பணம் இருந்தால் போதும். உங்கள் வாலெட்டில் லோட் பண்ணுற எல்லாமே ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஆட் பண்ணி கொடுங்க. ஆட் பண்ணி கொடுத்துட்டு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ₹1 ஆட் பண்ணலாம். ஸோ இது பெஸ்ட்டான ஆப்ஷன். ஆனால் நீங்கள் இதை தப்பாக பயன்படுத்தாதீங்க. ₹1 அப்படி ஆட் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. ₹1 ஆட் பண்ணலாம்னா சம்டைம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதா தான். ஸோ அதே ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே? மினிமம் ₹100 போட்டிங்கன்னா உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த யூபிஐ கிளிக் பண்ணிங்கன்னா பே யூசிங் யூபிஐ ஆப்னு இருக்குல்ல, இதில் செலக்ட் யூபிஐ ஆப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அந்த ஆப் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் போனீங்கன்னா அது வந்து டேரெக்டாக பே பண்ணிக்கலாம். யூபிஐ ஐடியெல்லாம் தேவையே கிடையாது. ஓகேவா? ஸோ இது போல் ரொம்ப சிம்பிளான சிஸ்டம் கொண்டு வந்திருக்கும். அண்ட் உங்களுடைய ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி எல்லாமே செக் பண்ணுற மாதிரி, கமிஷன் எல்லாமே செக் பண்ணுற மாதிரி அப்டேட் கொண்டு வந்திருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா பில் பேமெண்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்க போர்ட்டல் அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குமே இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் செக்ஷனில் உங்களுக்கு ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுற, வாலெட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுற எல்லா ஆப்ஷன் இருக்குது. மை கமிஷன்லாம் உங்களோட கமிஷன் எவ்வளோன்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். மோர் ஆப்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கீழே யூசர் ஆட் பண்ணுற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஹெல்ப் டெஸ்க்கில் போனீங்கன்னா கஸ்டமர் கேரோட டீட்டெயில் எல்லாமே இங்கே பக்காவாக அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேட்ரக்ல இருக்கக்கூடிய நியூ அப்டேட். இன்னும் நிறைய அப்டேட் வரப்போகுது ஃபியூச்சரில் அடுத்தடுத்து. ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வர போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் விஷயம் பண்ண வேண்டியது உங்களோட ஆப் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? நன்றி.